விஜயுடைய முக்கியமான தவறுன்னு பார்த்தால் அவர் சொன்ன நேரத்துக்கும் வர்ற நேரத்துக்கும் உள்ள வித்தியாசம். அவர் நேற்றைக்கு நாமக்கல்ல 8:45 இருக்கணும், காலையில் இங்கே 2 மணிக்கு இருக்கணுங்கிறது ப்ரோக்ராம். ஆனால் 12:30. ஆனால் நான் இங்கே மெட்ராஸில் அவர் ஃப்ளைட்டை பிடிச்சப்பவே வீட்டை விட்டப்ப 8:30 மணி 8:45 தான் வந்து ஃப்ளைட்டை பிடிக்கிறாரு. திருச்சியில் இறங்கி அங்கேருந்தும் கிட்டத்தட்ட ஒரு செமி ரோட் ஷோ மாதிரி அவர் போகிற இடத்துலலாம் ஒரு ஜங்ஷனில் மக்கள் நிற்க அவர் இதுக்கு வர்றப்பமே மணி 2 மணி ஆயிடுச்சு. இங்கே வர்றப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 மணி ஆயிடுச்சுன்றாங்க. இப்போ காலையில் 9 மணி 8:45 9க்கு வர வேண்டிய இடத்துல 2 மணிக்கு வராருன்னா இப்போ 5 மணி நேரம் வெயிலில் நிற்கிறீங்கன்னு வச்சுங்க. கரூரில் பெரிய அளவுக்கு மீடியா இருக்காது. லைவ் கவரேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் 2 பேர். ரொம்ப பெரிய மாநாடுனா என்ன பண்ணுவாங்க, உள்ளூர் ஆள் தவிர மெட்ராஸில் இருந்தோ பக்கத்து ஊர்லேருந்துலாம் வர வைப்பாங்க. பட் கரூரில் இது ஏன்னா இது லைவ் ஃபீட் அவங்களே கொடுப்பாங்க. நம்ம இந்த கம்பெனி இவங்களை விஜய் கம்பெனியை ஜோசப் விஜய் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களே லைவ் ஃபீடு கொடுக்கறதுனால நிறைய சேனல் போகாது. ஆனால் நேற்றைக்கு இதுக்கு இத்தனை சேனல்களை வர வைத்து ஹாஸ்பிட்டலும் ரெடியாக இருக்க மாதிரி செஞ்சுருக்காங்கன்னா இப்போ இவங்க 3 இடம் கேட்டதில் முக்கியமான 2 கொடுக்காம 3வது இடம் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிற இபிஎஸ்ஸை தான் மெயினாக சொல்கிறாங்க. இபிஎஸ் வந்துட்டு போனார். பிரச்சனை இபிஎஸ்ஸும் இவங்களும் ஒன்றும் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், இன்னைக்கு சேலம் மாநாட்டுக்கு ஆள் இல்லாமல் சேலம் இளைஞர் மாநாட்டுக்கு திமுக மாநாட்டுக்கு ஆள் வராமல் இருந்தது. ஈவன் முப்பெரும் விழாக்கு பெரிதளவில் கூட்ட முடியல. சாதாரணமாக 200 ரூபாய் கொடுக்குற இடத்துல இந்த இடத்துல 500லேருந்து 1000 ப்ளஸ் ஒவ்வொரு சேர் மேலேயும் கிஃப்ட் ஹேம்பர் ஒன்று இருந்தது. ஸ்நாக்ஸோட இல்லை ஸ்நாக்ஸோட கிஃப்ட்டும் ஏதோ இருந்தது என்று சொல்ல இது. ஸோ இப்படியெல்லாம் கொடுத்தா கூட இன்னைக்கு மக்கள் வரலாம். திமுக பலமாக விஜயை தடுக்கும் நோக்கில் போகிறது. இதில் செந்தில் பாலாஜி தன்னுடைய பவர் இருக்குன்னு ஏதாவது சதி செஞ்சிருக்கலாமா, இல்லை அவர் எதுவும் நம்மளை காப்பாற்றிடுவார்னு கீழ் மட்டத்தில் யாராவது செஞ்சு, ஏன்னா டேக் டைவர்ஷன் செஞ்சதும் தப்பு, இந்த இடம் கொடுத்ததும் போலீஸ் தப்பு. ஏன்னா ஊரில் இருக்கிற பெரிய இடத்த கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. அடுத்தது போலீஸ் கீழே இறங்கி செக்யூரிட்டியை தடுக்கணும். இதை செஞ்சிருந்தா நடத்திருந்தாங்கல்ல சார், முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ முழுக்க விஜய் மீது 40% தப்புனால் தமிழக போலீஸ் ஆட்சியின் மீது 60% வரும். லேட் பண்ணது போன்ற விஷயத்தில் விஜய் பேரில் 60% ஆகும். ஸோ இந்த இடம் செலெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களில் போலீஸ் மேலே 60. ஆனால் விஜய் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இன்றைக்கு கைதாவாரா என்று கூட பலர் பேசப்படுகிறது. இல்லை கைது செய்யாமல் வீட்டு காவல்னு வைக்கலாம் இது பண்ணுறது. பட் அதை தவிர்க்கிறதுக்கு அவரும் இதுக்கு போகலாம், ஜாமீன் இதாக கோரலாம். பட் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் நேற்று கரூரில் நடந்தது? ஏன்னா 50 பேர் சீரியஸாக இருக்காங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 40 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. விஷயம் நடந்த 1 மணி நேரத்திற்குள்ளேயே செய்தி இந்தியா முழுக்க உள்துறை அமைச்சர்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அந்த செய்தியை பரிமாறக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபாஸ்டான நியூஸாக மாறி இருக்கு. இன்றைக்கி தெலுங்கு மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. பின்னணியில் சதி ஏதாவது இருக்கா, இல்லை விஜய் மேலே ஏதாவது ஒரு களங்கம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணாங்களா, இல்லை விஜய் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயம் ஆக்சிடென்டெல்லாம் நடந்திருக்கா, என்ன விஷயம் நடந்திருக்கு? இல்லை, இதில் விஜய் மேலே தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவர் மேலே எவ்வளோ சொல்ல முடியுமோ அதே அளவு தமிழக போலீஸ் மேலே இருக்கலாம். போலீஸ் ஏவல் துறையாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுதுங்கிறதுனால இது ஆளுங்கட்சி ஆட்சிக்கு மேலேயும் போகும். முதல்ல விஜயுடைய முக்கியமான தவறுன்னு பார்த்தால் அவர் சொன்ன நேரத்துக்கும் வர்ற நேரத்துக்கும் உள்ள வித்தியாசம். அவர் நேற்றைக்கு நாமக்கல்ல 8:45 இருக்கணும், காலையில் இங்கே 2 மணிக்கு இருக்கணுங்கிறது ப்ரோக்ராம். ஆனால் 12:30. ஆனால் நான் இங்கே மெட்ராஸில் அவர் ஃப்ளைட்டை பிடிச்சப்பவே வீட்டை விட்டப்ப 8:30 மணி 8:45 தான் ஃப்ளைட்டை பிடிக்கிறாரு. திருச்சியில் இறங்கி அங்கேருந்தும் கிட்டத்தட்ட ஒரு செமி ரோட் ஷோ மாதிரி அவர் போகிற இடத்துலலாம் ஒரு ஜங்ஷனில் மக்கள் நிற்க அவர் இதுக்கு வர்றப்பமே மணி 2 மணி ஆயிடுச்சு. இங்கே வர்றப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 மணி ஆயிடுச்சுன்றாங்க. இப்போ காலையில் 9 மணி 8:45 9க்கு வர வேண்டிய இடத்துல 2 மணிக்கு வராருன்னா 5 மணி நேரம் வெயிலில்
மேலே நிற்கிறீங்கன்னு வச்சுங்க. இன்னொன்று, சினிமாக்காரர்கள் அல்லது டிவி பிரபலம்னாலே கூட பல பேர் வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, யூடியூப் மூலமாக ஏதோ ஒரு ஊரை பற்றி கும்பிட்டுப்பட்டியோ ஏதோ ஒரு ஊரை போட்டு இப்போ கூமாப்பட்டின்னு அவர் பிரபலமாகி இன்னைக்கு கோடீஸ்வரர் ஆகிட்டார்னு வரும். ஸோ மக்களுக்கு ஒரு பிரபலத்தை பார்க்கணுங்கிற ஆசை எல்லா நேரத்துலையும் இருக்கும். ஆனால் நல்லா பார்க்க முடியுமா? ஏன்னா உதாரணமாக கருணாநிதி 100ன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சு கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அங்கெல்லாம் ஏற்பாடு என்ன, நீ இங்கே உட்காந்தா அங்கேருந்து தான் பார்க்க முடியுங்கிறப்ப பெருசாக மக்கள் வரல. ஆனால் இவருடைய இதில் இவர் மேலே நிற்கிறாருன்னா கிட்டத்தட்ட 50 அடி 20 அடியிலேருந்தெல்லாம் பார்க்க முடியுங்கிறப்ப, அதுவும் இன்னைக்கு எந்த வீட்டில், உங்கள் வீட்லேயே இருக்கட்டும் என் வீட்லேயே இருக்கட்டும், யாராவது ஒரு 10 வயசு பையனை கேட்டால் எனக்கு விஜயை பார்க்கணும், அஜித்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இவ்வளவு கிட்ட இருந்து பார்க்க முடியும். முடிஞ்சால் தூரத்தில் இருந்து செல்ஃபி எடுக்கிறது, அட்லீஸ்ட் ஒரு 20-30 அடியில், ஸோ பக்கத்தில் இருக்க மாதிரி காட்டும். இந்த ஆசைகள் எல்லாருக்கும் வருது. அவரை பார்க்க அவர் என்ன சொல்கிறாரு, அவர் கொள்கையை கேட்கறத விட, ஏன்னா மதுரை நிகழ்ச்சியில், ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழகத்தில் இருக்கிற மீடியாக்கள் ரியல் ஒன் போன்ற நல்ல மீடியாக்களை தவிர பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எட்டப்பன் மீடியாக்களாக ஆளுங்கட்சி. ஒரு செய்தி சேனல்ல வீடியோவை போட்டுட்டு டெலீட் பண்ணியிருக்காங்க, பிரபல சேட்டலைட் சேனல். அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாதுகாப்பு கொடுக்காதனால தான் இவ்வளோ அசம்பாவிதம்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வந்து சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க. அந்த வீடியோ போட்ட ஒரு சில மணி நிமிடங்கள்லேயே வந்து டெலிட் செய்ய. இல்லை, இது மாதிரி நிறைய நடக்குது. ஆக்சுவலாக இது என்ன சொன்ன கருத்து விஜய்க்கு ஆதரவாக இருக்குங்க. இல்லை, அதான் ரெண்டு விஜயுடைய தவறு லேட்டுங்கிறது தான் மெயின். ஆனால் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடியே இது கரூரில் நடக்குது. போன வாரம் கரூரில் திரு செந்தில் பாலாஜி முப்பெரும் விழா ஒன்று நடத்தினார். அதில் பெரிய கூட்டம் இல்லை, அன்றைக்கி மழை வேற வந்து உட்கார்ந்தவங்களே எழுந்து போனாங்கன்னுங்கிறதும் நடந்தது. ஸோ அதை விட இதில் கூட்டம் சேர்ந்துடக்கூடாது என்பதால் இந்த பல இடத்துல முனிசிபாலிட்டியை வச்சு தோண்டி வச்சு டேக் டைவர்ஷன்கிற மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறார் என பல ஊடகங்கள் அதை எடுத்தும் போட்டது. ஸோ நேற்றைக்குமே இவங்க கேட்டது முக்கியமாக கரூர்லாம் சின்ன ஊர், சரி மொத்தமே 4 சந்திப்பு தான் முக்கிய சந்திப்பு இருக்கும். அதில் பெரிய அளவுக்கு இடம் இருக்குன்னா லைட் ஹவுஸ் சந்திப்பு மற்றும் உழவர் திடல் சந்திப்பு, இதை ரெண்டையும் கேட்டு 3வது ஆப்ஷனாக இதை இந்த இடத்த கொடுத்துருக்காங்க, வெளிச்சாமிபுரம்ங்கிறது. இதில் கருணாநிதியும் ஸ்டாலினோ உதயநிதியோ வந்தால் லைட் ஹவுஸ் திடலில் கொடுக்குறாங்க. திரு எடப்பாடிக்கு வந்து இப்போ வேலுச்சாமி இவர் தான் கொடுத்தான்றாங்க. சரி, எடப்பாடிக்கு ஒரு 5000லேருந்து 10,000 பேர் வருவாங்க. அதுவும் கூட இது அவரை முண்டியடிச்செல்லாம் பார்க்க போகிறதில்ல, ஓரளவுக்கு அவங்கவுங்க இது பண்ணிக்கிட்டு பக்கத்தில் அவர் வந்துட்டாருங்கிறப்ப நெருங்கி வருவாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன ஆசைப்படுவாங்க, பக்கத்தில் இருந்து செல்ஃபி எடுக்கணும், நான் பார்த்தேன், தளபதியை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்கும். அடுத்தது இவர் வர வழியிலேயே பைபாஸ் வழியாக வரம்ப திருக்காம்புலியூர் ரவுண்டானாக்கு எழுத்தாப்பில் இந்த இடம் இருக்குது. ஆனால் அப்படி வர விடாமல் ரைட்டில் போய் சுற்றிட்டு 1 கிலோமீட்டர் சுற்றிட்டு வர வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இவர் நேரடியாக வந்தால் 10 நிமிஷத்தில் வர இடத்த அங்கே இருக்கிறவங்க இன்னும் முண்டிட்டு வராங்க. ஏதோ ஒரு மரக்கிளை இதாகி அவர் நின்று எங்கே நிறுத்துவார்னு சொன்னதுலேருந்து 300 மீட்டர் தள்ளி அதை நோக்கி வந்திருக்காங்க. ஸோ இதில் ஏற்கனவே தண்ணி குடிக்காமல் வெயிலில் நின்று ஒரு சில பேர் மயங்கி விழ, இவர் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு சொன்னது என்ன, இங்கே பைபாஸ்லேருந்து கொண்டு வந்த போலீஸுக்கு நன்றின்னு தான் சொன்னார். அதே விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது, என்னப்பா அது காவல்துறையினுடைய பாதுகாப்பு இருக்கா இல்லை கை கட்டப்பட்டு? இல்லை, அது மாத்திரம் இல்லை, ஒரு ஆம்புலன்ஸு தாவேகா கொடியோட போச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் மீட்டிங்கில் இருக்கட்டும், இவருடைய மீட்டிங்லலாம் ஆம்புலன்ஸ் வருது. அப்படி ஆம்புலன்ஸ் இருந்தால் இத்தனை பேரை அங்கேயே ஓரளவுக்கு இது பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே போலீஸ் என்ன பண்ணுதுங்கிறது புரியல. அடுத்தது இன்னொன்று, விஜய் பேசும்பொழுதே வந்து ஆம்புலன்ஸ் போகிறதையும் காட்டுறாரு. இன்னொரு இது யாரையோ காணவில்லைன்னு அவரே பேரை சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு இல்லை, இதோடைய ஆதக்க தாக்கல் வந்துட்டு பக்கத்தில் இருந்த ஆதவர்ஜனும் அதை இதையோ சொல்கிறாரு. அதை டக்குன்னு இவர் விலகி ஓடிடுறார். திருச்சியில் இதை பற்றிய விஷயங்கள் வந்த உடனே இவர் பதில் சொல்லாமல் போகிறார். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் மெட்ராஸில் இதே மாதிரி ஒரு சம்பவம் பீச்சில் நடந்தது. அந்த 2017 இல்லை 24 ஏர் ஷோவில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விகடன் சேனல் 4-5 வீடியோ போட்டிருப்பாங்க. உள்ளே போகிறதுக்கு உதாரணமாக நீங்கள் ட்ரிப்ளிகேன் வரதுக்காக இருக்கிற அந்த இதுலேருந்து மவுண்ட் ரோட்லேருந்து வர இடம் பார்த்தீங்கன்னா, இது இவருடைய அந்த இது கலைவாணர் அரங்கத்தில் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து தான் போகணும். அங்கேக்கு மேலே கார் அலௌடு இல்லை. இந்த பக்கம் பீச் ரோடு ஃபுல்லாக பிளாக்டு. ஸோ ஐஸ் ஹவுஸ்லேயும் எங்கேயோ ஒரு முக்கியமான இது ரொம்ப தள்ளியே நிறுத்திட்டாங்க. ஸோ எங்கே நடந்து 4 கிலோமீட்டர் போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற நிலைமை அங்கே மெட்ராஸில் பார்த்தோம். இது வந்து மெட்ராஸில் கிட்டத்தட்ட 10-15 அவென்யூ இருக்கிற பீச்சுக்கு, இது கரூர் போன்ற ஊரில் எப்படி
இருக்கும். ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர் போயிட்டாரு, இதெல்லாம் இங்கேருந்து மாசு வாங்க போகிறதுக்கு நிலைமைக்கு வந்துட்டாரு. உடனே எல்லாம் நடக்குது. இல்லை, இது நடக்குமா என்று திட்டமிட்டார். அவங்க 40-50 இல்லாட்டியும் ஒரு இரண்டாவது நடக்கணும் என்ற ஆசை சில பேருக்கு இருந்ததா. நமக்கு நேரடியாக இப்படி குற்றம் சாட்டுவது தவறாக இருந்தாலும் அரை மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்குள்ள முக்கியமான பிரமுகர்கள் வர்றாங்க, சேனல்ஸ் போகுது. அதான் சொல்றேன், இங்க அந்த விகடன் சேனல்ல இருக்கிற இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. நான் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போனேன், 1 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு, அதாவது மாநாடு முடிந்ததன் பிறகு 1 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு 4-5 மணி நேரம் ஆச்சு. இல்ல முடிச்சிடறேன். நேற்று அந்த கரூரினுடைய பரப்புரைக்கு கிட்டத்தட்ட 27,000 பேர் வந்ததா சொல்றாங்க. அந்த 27,000 பேர் வந்து விஜய் பேசி முடிச்சதன் கலைந்ததன் பிறகு கண்டிப்பா அந்த இடம் வந்து டிராபிக் ஆயிருக்கும். இந்த சம்பவம் நடந்ததன் பிறகு உடனே அமைச்சர் போறாங்க, உடனே பிரஸ் போறாங்க. அதான் சொல்றேன், இதனால இதெல்லாம் நடக்கும், இங்க வந்துருங்க அப்படின்னு செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்களா? ஏன்னா கரூர்ல பெரிய அளவுக்கு மீடியா இருக்காது. லைவ் கவரேஜ் பண்றதுக்கு ஒருத்தர் 2 பேர். ரொம்ப பெரிய மாநாடுன்னா என்ன பண்ணுவாங்க, உள்ளூர் ஆள் தவிர மெட்ராஸ்ல இருந்தோ பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் வர வைப்பாங்க. பட் கரூர்ல இது ஏன்னா இது லைவ் ஃபீட் அவங்களே கொடுப்பாங்க. நம்ம இந்த கம்பெனி இவங்களை விஜய் கம்பெனியை, ஜோசப் விஜய் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களே லைவ் ஃபீடு கொடுக்கறதுனால நிறைய சேனல் போகாது. ஆனால் நேற்றுக்கு இதுக்கு இத்தனை சேனல்களை வர வைத்து ஹாஸ்பிட்டலும் ரெடியாக இருக்க மாதிரி செஞ்சுருக்காங்கன்னா ஒரு சில இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க வேணும் சார். அதுக்கெல்லாம் இன்னொரு முக்கியம், போலீஸ் எதையாவது நடவடிக்கை எடுக்குதா? இல்லை சார், போலீஸ் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த இடம் அவங்க கேட்ட இடம், அந்த இடம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து மாநில அளவிலான ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்ட ஒரு இடம். இந்த இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், போதுமான பாதுகாப்பு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், இதையும் தாண்டி தவறு நடக்குது. இல்லை சார், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு. அதாவது என்னன்னா, இவங்க கண்டிஷன்ஸ் எப்படி போடுவாங்கன்னு நமக்கு தெரியும் சார். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் அன்றைக்கு மட்டுமாகவும் கிட்டத்தட்ட 3 நாளில் 10 லட்சம் பேர் மதுரையில் அந்த முருகர் மாநாட்டுக்கு வந்துட்டு போனாங்க. எந்த விதமான இதுவும் இல்லை. மக்கள் ஒழுங்கானவர்கள். இன்னொன்று, அதை ஆர்கனைஸ் செய்த இந்து முன்னணிக்காரர்கள் அவங்களே வாலண்டியர்ஸை போட்டு கண்ட்ரோல் பண்ணி பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு கோயிலில் விழான்னாலே உங்களுக்கு நிறைய இதை போட்டு இப்படி சுற்றி சுற்றி போகிற மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த கண்ட்ரோலும் இப்போ போலீஸ் பண்ணுறதில்ல. பர்மிஷன் கொடுக்குறப்ப கண்டிஷன்ஸ் போட்டுட்டு விட்டுறாங்க. இப்போ இவங்க 3 இடம் கேட்டதில் முக்கியமான 2 கொடுக்காம 3ஆவது இடம் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிற இபிஎஸ்ஸை தான் மெயினாக சொல்கிறாங்க. இபிஎஸ் வந்துட்டு போனார். பிரச்சனை இபிஎஸ்ஸும் இவங்களும் ஒன்றும் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், இன்னைக்கு சேலம் மாநாட்டுக்கு ஆள் இல்லாமல், சேலம் இளைஞர் மாநாட்டுக்கு, திமுக மாநாட்டுக்கு ஆள் வராமல் இருந்தது. ஈவன் முப்பெரும் விழாக்கு பெரிதளவில் கூட்ட முடியல. சாதாரணமாக 200 ரூபாய் கொடுக்குற இடத்துல இந்த இடத்துல 500லேருந்து 1000 ப்ளஸ் ஒவ்வொரு சேர் மேலேயும் கிஃப்ட் ஹேம்பர் ஒன்று இருந்தது, ஸ்நாக்ஸோட. இல்லை, ஸ்நாக்ஸோட கிஃப்ட்டும் ஏதோ இருந்தது என்று சொல்லலாம். இது ஸோ இப்படியெல்லாம் கொடுத்தா கூட இன்னைக்கு மக்கள் வரலாம். ஆனால் என் தலைவனை பார்க்கணும். இது வந்து சினிமாக்காரங்களுக்கு மாத்திரம் இல்லை. நம்ம இதில் பெங்களூரில் கிரிக்கெட் மேட்ச், அந்த ஆர்சிபி மேட்ச்லேயும் பார்த்தோம், அதுலேயும் 13 பேர். ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, சென்னையில் அவ்வளோ பெரிய விஷயத்தில் 5 பேர் இறந்தார்கள் என்று அன்னைக்கு சாயந்தரம் நியூஸு 400 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண, 400 பேரில் 1-2 பேர் ஏதாவது ஆச்சான்னு எந்த விவரமும் இல்லாமல் மீடியா மூடப்பட்டது. அதுக்கு ஒரு விசாரணை குழு கூட போடலை. விசாரணையை போட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டராக பண்ணும். சரி, இதுக்கெல்லாம் முன்னோடி இதுக்கு தமிழக அரசின் சார்பாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் கமிட்டி இப்போ போட்டிருக்காங்க சார். இதே அருணா ஜெகதீசன் அவர்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேர் துப்பாக்கி சூட்டில் இருந்த விஷயத்தில் அவங்க அறிக்கையை தயார் பண்ணி அன்றைக்கு அங்கே பொறுப்பில் இருந்த சைலேஷ்குமார் யாதவுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் டிபார்ட்மெண்டல் என்கொயரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ அவர் ப்ரமோஷன் வாங்கி மிக உயர் பதவியில் போய் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் இல்லை. சரி, கள்ளக்குறிச்சி 68 பேர் மரணத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 2 பேர் செத்து போன உடனே கலெக்டர்கிட்ட இது வந்து இது கள்ளச்சாராயமான்னு கேட்டால் இல்லை, இது வந்து ஏற்கனவே அவர்களுக்கு வயிற்றில் பிரச்சனை. செத்து போனவன் வீட்டில் போய் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணதை குடிச்சு செத்ததில் தான் பாதி பேர் செத்தாங்க இந்த 68. ஸோ போலீஸ் ராங் இன்ஃபர்மேஷன், அதாவது கலெக்டர் வந்து தானாக பேச போடல, அவருக்கு போலீஸ் கூட, அந்த போலீஸ் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா சார்? இந்த ஆட்சி யார் நடத்துகிறாங்க? 2 IAS அதிகாரிகளும் 2 IPS அதிகாரிகளும் முதலமைச்சரோடு இருந்து நடத்துகிறார்கள் என்று பல பத்திரிகைகள், திமுக ஆதரவு பத்திரிகைகளில் எழுதிட்டு இருக்கு. உயர் நீதிமன்றத்தில் வைரமுத்து எனக்கு கொடுத்த வீட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன வழக்கில் நாங்கள் ஏற்கனவே திலகவதி IPS அவர்கள் போட்ட இதில் வந்து பணம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் திருப்பி வைரமுத்துக்கும் அந்த வீடு தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த ஆட்சி நடத்துவது நிச்சயமாக முதலமைச்சர் அப்பா பேரில் இருக்கிற பரிசு கொடுத்ததுக்கு இடம் கொடுக்க
மாட்டாங்க, இதை நடத்துவது சில ஐஏஎஸ் அதிகாரிகள். ஸோ இந்த விஷயத்தில் 2 ஐஏஎஸ் நிதியமைச்சர் நிதித்துறை செயலரும் தலைமைச் செயலரும் தான் செயல்படுறாங்க. அதே மாதிரி 2 ஐபி உளவுத்துறை இதுவும் ஒரு டிஜிபி ஏஜிடிபியும் ஒருத்தர் செயல்படுறாங்க அப்படின்னு பரவலாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே ஸ்டெர்லைட் போராட்டம் அதை வச்சு தான் இவங்க வந்தாங்க. அடுத்தது இங்கே மெட்ராஸில் நடந்தது, அந்த 68 பேரில் அவங்க பேரில். ஸோ டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா. சார் அடுத்தது திரு விஜயுடைய அப்பா ஒரு படம் நடித்தார் ஹீரோவா. என்ன படம் சார்? நிறைய படம். ஹீரோவா டிராஃபிக் ராமசாமின்னு. டிராஃபிக் ராமசாமியை நான் 90களில் இருந்து பார்த்துருக்கேன். என்னுடைய வேலையே பிராட்வேல. அவர் நின்றுக்கிட்டு டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுவார். இன்னைக்கு நீங்கள் இங்கேருந்து நம்ம இருக்கிறது ஈக்காடு தாங்கல்ல, இல்லை இப்போ பில்லர் கிட்டன்னு வச்சுக்கோங்க. பில்லர்லேருந்து கத்திப்பாரா போகிறப்ப சாயந்தரங்கள் போனான்னா டிராஃபிக் இருக்குது. ஆனால் சிக்னலை தாண்டி யாராவது ஒழுங்காக பூந்து போகாதீங்கன்னு எந்த இடத்துலையும் இப்போ போலீஸ் கைட் பண்ணுறது. அந்த வேலையை போலீஸே இல்லாமல் தனியாக செஞ்சு தான் டிராஃபிக் ராமசாமி. இன்னைக்கு போலீஸே அந்த வேலையை செய்யறதில்ல. பல இடங்களில் சிக்னல் வந்துருச்சு. இந்த பிரச்சனைக்கு வருவோம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டத்தில் நடந்த மரணங்கள் பின்னாடி சதி ஏதாவது இருக்கா? இல்லை, 2 முதல் விஷயம் திரு ஜோசப் விஜய் போன டைம் சொன்ன டைம் போன டைம் இப்போ 2 மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொன்னால் 7 மணிக்கு வந்திருக்கிறார் என்றால் அப்போ எல்லாரும் வெயிலில் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தால் அதிகபட்சம் 100 டீ போடுற இடத்துல 200-300 டீ தான் போட முடியும். நீங்கள் சொல்கிற 27,000ங்கிறது 20,000 வச்சுப்போம், ப்ளஸ் மைனஸ் விட்டுட்டு பக்கத்தில் இருந்ததுக்கு அவர் வர்றப்ப சேர்றது. ஒரு 20,000 பேர் அங்கேயே கூட்டிட்டாங்கன்னா ஒரு 300-500 பேர் தண்ணி பாட்டில் சாதாரணமாக அந்த ஊருக்கு 100 பாட்டில் விற்கணும், 500 பாட்டில் வச்சுருப்பாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் காலியாடி. இந்த பிரச்சனை இதுலேயும் வந்தது நம்ம இதில். அதனால இது முழுக்க விஜய் ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கணும். அடுத்ததாக இது என்னடானா மக்கள் முண்டியடிக்கிறது. உட்காந்து இது ஜென்ரேட்டர் வச்சு கரண்ட் கொடுக்குறாங்க அவருடைய வண்டிக்கு. அந்த ஜென்ரேட்டர் மேலெல்லாம் ஏறி நிற்கிறாங்க. அந்த பிரச்சனை வருது. ஸோ சார் இவர் வந்தால் இவ்வளோ கூட்டம் வரும்னா விஜயகாந்தும் இவருக்கு சமமான இது. அவர் எத்தனை கூட்டத்துக்கு போயிருக்கார்? திரு எம்ஜிஆருடைய ஃபோட்டோஸ்லாம் நேற்று காலையில் வேறு சில ஹேண்டில்ஸில் வந்துச்சு. அதில் போனால் அவர் வர்றப்பெல்லாம் குழந்தையெல்லாம் கொடுத்து பேர் வைங்கன்னு சொல்லுவாங்க, கட்டி பிடிக்கிறது. ஸோ எல்லா நேரத்துலையும் இருந்தாலும் நான் மாஸ் ஹீரோ இப்படி காட்டணும்னு விஜய் ஆசைப்படுவதும் ஒரு பக்கம் இருக்கு. அவங்களுக்கு போலீஸ் சரத்குமாரும் சொல்லியிருந்தாரு, கூட்டத்தை காட்டுறதுல ஒரு பெருமை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் இப்போ மிகப்பெரிய அளவில் அரசியலில் அவர் இப்போ கணக்கு போடுறது என்னன்னு சொன்னால், காங்கிரஸ் தன்னோடு கூட்டணி வந்து விட்டால் தனக்கு 2வது வாய்ப்பு நிச்சயமாகவே 1-2 இடத்தில் வந்துவிடணும். இன்னைக்கு தேதியில் 3வது இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கிறீங்கன்னால் 1-2லேயே தான் வந்துவிட முடியும். அதாவது காங்கிரஸில் மிக முக்கியமாக கேசி வேணுகோபால் என்பவர் திரு ராகுல் காந்தியுடைய வலதுகை, இன்னொரு இடதுகைன்னு சொன்னால் ஜெயராம் ரமேஷ், 2 பேருமே கேரளாக்காரர்கள். இவங்க 2 பேரும் விஜய் தன்னோடு சேர்ந்தால், விஜயை கூட்டணி சேர்த்து கொண்டால் கேரளாவில் 2-3% தமிழர்கள் ரசிகர்கள் ஓட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கேரளா எந்த ஒரு ஸ்டேட்டில் தொடர்ந்து 3வது முறை தோற்றால் அந்த ஸ்டேட்டை ஜெயிச்சதில்லை காங்கிரஸ். தமிழ்நாட்டில் ஆரம்பித்து மேற்கு வங்காளம், குஜராத், மகாராஷ்டிரா, இப்போ டெல்லி, ஹரியானான்னு இது லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு. ஸோ இது கேரளாவுக்கு வந்துடக்கூடாது. கேரளாவில் 1951 நம்பூதிரிபாடு தேர்ந்தெடுக்கப்பட்டு நேருவால் முதலில் கலைக்கப்பட்டவரும் அவர் தான் 356. ஆனால் அதிலிருந்து இந்த முறை பினராயி விஜயன் 2வது முறை ஜெயிக்கிற வரைக்கும் யாரும் ஜெயிச்சதில்லை. திருப்பி 3வது அவர் வந்துட்டால் கேரளாவும் விட்டு போயிடும். அதனால விஜயோடு சேரலாம் என்று அங்கிருந்து 2 பேரும், இங்கிருந்து ஜோதிமணி மற்றும் மாணிக் தாக்கூர் 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 10க்கு 10 2 முறை ஜெயிச்சதுனால திமுகவிடம் போக வேண்டாம் என்று இன்று வரை 40% ராகுல் காந்தி முடிவு 60% யோசிக்கலாம் என்ற நிலையில் இருக்கிறதாகவும், அந்த நிலையில் அதை அந்த 40% பலப்படுத்துவதற்காக தான் இங்கேருந்து ஓட் அதிகாரத்துக்கு கூட்டத்துக்கு பீகாருக்கு போனார். நேற்றைக்கு ரேவந்த் ரெட்டியை வச்சு சினிமாக்காரங்களை வச்சு கல்வி மீட்டிங்னு போட்டதில் ரேவந்த் ரெட்டியும் வந்தார். ஸோ இப்போ காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்து விட்டால் மைனாரிட்டி. இன்னும் பார்த்தீங்கன்னா கரூர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ற முறை 2021 திரு செந்தில் பாலாஜி 49% ஓட்டு வாங்கினார். அவரை எதிர்த்து விஜயபாஸ்கர் 43% வாங்கியிருக்கார். இந்த 5%ங்கிறது கரூரில் 7-10% மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்குது. அது இங்கே போயிடுச்சுன்னால் கரூர் செந்தில் பாலாஜியுடைய ஓட் ஷேர் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஏற்கனவே இவர் ஜோசப் விஜய் என்று கிறிஸ்தவ ஓட்டுகளும், இன்னொன்று எங்கெல்லாம் காங்கிரஸ் செல்கிறதோ அங்கு பெருவாரான முஸ்லீம் ஓட்டு போயிடும். இதை 2 உதாரணத்தை வச்சு சொன்னீங்கன்னா, மகாராஷ்டிராவில் தூலே என்ற ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் 5 சீட்டில் பிஜேபி 1,90,000 லீடு. ஒரே ஒரு மலைகான் சென்ட்ரல் தொகுதியில் 1,97,000 ஓட்டில் 1,94,000 முஸ்லீம்கள்
பெருவாரியாக அப்படியே காங்கிரஸுக்கு போட ஜெயிச்சார்கள். அஸ்ஸாமில் ஒரு தொகுதியில் 4 முறையாக எம்பியாக இருக்கிற ஒரு சின்ன முஸ்லீம் லீக் போன்ற ஒரு கட்சி அவரை தோக்கடிச்சு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள் நடக்க முஸ்லீம் ஓட்டு பெருவாரியாக போய்விடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் திமுக பலமாக விஜயை தடுக்கும் நோக்கில் போகிறது. இதில் செந்தில் பாலாஜி தன்னுடைய பவர் இருக்குன்னு ஏதாவது சதி செஞ்சிருக்கலாமா, இல்லை அவர் எதுவும் நம்மளை காப்பாற்றிடுவார்னு கீழ் மட்டத்தில் யாராவது செஞ்சு, ஏன்னா டேக் டைவர்ஷன் செஞ்சதும் தப்பு, இந்த இடம் கொடுத்ததும் போலீஸ் தப்பு. ஏன்னா ஊரில் இருக்கிற பெரிய இடத்த கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. அடுத்தது போலீஸ் கீழே இறங்கி செக்யூரிட்டியை தடுக்கணும். இதை செஞ்சிருந்தா சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சரி, நான் தான் சொல்றேன், நம்ம கள்ளக்குறிச்சியில் 2 பேர் செத்து போன உடனே போலீஸ் சொல்லி பிரஸ் மீட்ல கலெக்டர் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேர்லாம் ஒரு சஸ்பென்ஷன் போட்டால் அதிகபட்சம் 2 மாதம் ஃபுல் சம்பளம். அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு வந்துடுறீங்க. அந்த யார் காரணம் என்று சொல்லப்பட்ட திமுக அனுதாபியான ஒரு என்ன கண்ணு அவர் திருப்பி வெளியில் திருப்பி அதே தொழிலில் செய்கிறாங்கன்னு வீடியோக்கள் வருது. ஸோ முழுக்க விஜய் மீது 40% தப்புனால் தமிழக போலீஸ் ஆட்சியின் மீது 60% வரும். லேட் பண்ணது போன்ற விஷயத்தில் விஜய் பேரில் 60% ஆகும். ஸோ இந்த இடம் செலெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களில் போலீஸ் மேலே 60% வரும். ஆனால் குறித்த நேரத்தை காப்பாற்றுவது அவரும் தன்னார் எப்படி மதுரை மீட்டிங்கில் உங்களுக்கு முருகர் மாநாட்டில் தன்னார்வரில் அவங்க தன்னுடைய சார்பாக ஒரு கேடஸை வச்சு மெயின்டைன் பண்ணாங்களோ, ஒரு என்சிசி மாதிரி ஒரு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு பண்ணியிருந்தாலும் இதை தடுத்திருக்க முடியும். மக்களும் நான் போய் பக்கத்தில் போய் பார்க்கணும். ஏன்னா மதுரையில் எழுந்து போயிட்டு அங்கே பேசுகிறப்ப, ஏன்னா போன வாரம் 4 நாள் முன்னாடி ஒரு கர்நாடகாவில் சித்தராமையா பேசுகிறப்ப எழுந்து போகிறாங்க, போலீஸ்லாம் அவனை போக முடியாமல் தடுங்கிற மாதிரி. ஸோ மக்கள் பார்க்கறதுக்கு தான் வராங்க. காசு கொடுத்தா கூட நான் இத்தனை நேரம் நின்றுட்டேன்னு போயிடுறாங்க. பட் இவருக்கு காசை தாண்டி தொண்டர்கள் அவருடைய அசோசியேஷன் தான் பிரச்சனையாக போச்சு. அதுதான் சரி, இது தெரியல. பட் கூட்டப்படுகிறதுங்கிறதுலையும் விஷயம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற மன்றங்களிலிருந்து கூட்டுறாங்க. சார் ஒரு 500 பேர் வந்துட்டுச்சுக்கா, நானும் போய் பார்க்குறேன், இத்தனை பேர் போகிறாங்க, அப்போ நானும் பார்க்கணும். மக்களுக்கு அந்த மந்தை கூட்டம் வருது, அந்த குரங்கு கதையில் தொப்பியை போடுற மாதிரி. ஸோ இது மந்தைத்தனம் வருகிறது. ஸோ மக்களும் கட்டுப்பாடாக இருக்கணும். ஏன்னா எல்லாமே லைவ் ஃபீடு வருது. நீங்கள் இப்போ கிரிக்கெட் மேட்சை ஸ்டேடியத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கெங்கேயோ விளையாடுவாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற சேனலில் இதில் தான் பல பேர் பார்க்குறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேயோடு பார்க்க முடியும். எனவே மக்களும் ஆனால் விஜய் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இன்றைக்கு கைதாவாரா என்று கூட பலர் பேசப்படுகிறது. இல்லை கைது செய்யாமல் வீட்டு காவல்னு வைக்கலாம் இது பண்ணுறது. பட் அதை தவிர்க்கிறதுக்கு அவரும் இதுக்கு போகலாம், ஜாமீன் இதாக கோரலாம். பட் இதையெல்லாம் விட போலீஸ் இனிமேல் மிக தெளிவாக நல்ல இடங்களை அவருக்கு கொடுக்கணும். அவருமே இன்னொன்று ஊரில் போய் இப்படி கூட்டம் சேர்த்தா தான் ஜெயிக்க முடியும்னா, ஜெயலலிதா 2016 தேர்தலில் மொத்தமே 6 கூட்டங்களில் தான் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இப்படி சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் போய், ஆனால் அவர் நேற்றைய பேச்சு, அவர் ஆரம்பித்த விதம், பாட்டு பாடி 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடி அவர், ஏன்னா இதே ஊரில் போன வருஷம் 4 வருஷம் முன்னாடி மீட்டிங் போட்டப்ப இவரும் பாடியிருக்காரு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்னு செந்தில் பாலாஜியை குறித்து ஸ்டாலின் பாடியிருக்கார். ஸோ இதையெல்லாம் தாண்டி அன்னொன்று அவர் பேசிய தமிழில் இருந்த தவறுகளை எல்லாம் சில சேனல்கள் நாமக்கல் மீட்டிங்கில் இருந்ததெல்லாம் காட்டியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி சேனல்களும் கூட்டத்தை வளர்த்து விடுகின்றன. மக்கள் மீதும் இருக்கு. விஜய் முதல்ல நேரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ண, உதயநிதி அதான் சொல்லியிருக்காரு, நேரத்துக்கு வர்றதுங்கிறது தலைவரோட பொறுப்பு அப்படின்னு பேசியிருக்காரு. சார் இதெல்லாம் எல்லா காலத்துலையும் நடக்கிறது. நான் மொத்தமே 3 மீட்டிங் தான் கலந்துட்டு இருக்கேன் என் லைஃப்பில். காலேஜ் படிக்கிறப்ப 2 மீட்டிங்கு, ஒன்று சிவாஜி, ஒன்று கருணாநிதி மீட்டிங்கு. சிவாஜி மீட்டிங் சாயந்தரம் 7 மணி மீட்டிங் 11 மணிக்கு வந்தார். என்னுடைய ரூம் பக்கத்துலேயே இருந்துச்சு. கருணாநிதி மீட்டிங் ராத்திரி 8 மணிக்கு வருது, காலையில் 5 மணிக்கு டீ குடிக்கிறப்ப போய் பார்த்தேன். ஆச்சா, இன்னொன்று இது ராஜீவ்காந்தி மீட்டிங் சேலத்தில். அது சொன்ன நேரத்துக்கு ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து வந்தாங்க. மத்திய அரசு மத்திய போலீஸ்னால் ஒழுங்காக இருக்குது, மாநில அரசு மாநில போலீஸ், தமிழக கட்சிகள்னால் டைம் மெயின்டைன் பண்ணுறதில்ல. இதையெல்லாம் சேஷன் வந்த பிறகு 10 மணிக்கு மேலே வந்தால் மைக்கு பேசக்கூடாதுன்னு போன முறை ஏதோ ஒரு இடத்துல சும்மா கையை கட்டிட்டு போனார். எனவே போலீஸ் கரெக்டான இடத்த கொடுக்கணும். அவங்க உள்ள பூந்து இது எப்படி இதிலெல்லாம் இந்த செயினை வச்சு பக்கத்தில் போகிற மாதிரி அவருடைய முண்டி அடிக்க முடியாத மாதிரி தடுப்புகளை போட்டெல்லாம் பண்ணணும். ஏன்னா இவ்வளவு தூரம் செலவு செய்கிறாங்க. ஒரு இடத்துல இன்னைக்கு விஜய் கூட்டம் போடுறாங்கன்னா ஒரு ஸ்பாட்டுக்கும் குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் விஜய் கட்சி சார்பாக செலவு. அதை அரேஞ்ச்மெண்ட்ஸு லைட்டிங்கை தாண்டி கட்டுப்படுத்துறதுக்கும் பண்ணணும். இது மிகப்பெரிய செட்பேக். இன்னைக்கு அவர்
அரெஸ்ட்டை நோக்கி அல்லது வீட்டுக்காவலை நோக்கி கூட கொண்டு செல்லக்கூடும், அவர் ஜாமீனுக்கும் போகலாம். பட் இதையெல்லாம் தாண்டி உடனடியாக அத்தனை பேருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? ஐ மீன் 10 லட்ச ரூபா இழப்பீடு தமிழ் மாநில அரசு சொல்லியிருக்கு. ஏன்னா சினிமா கூட்டம் புஷ்பாவா என்னமோ ஒரு படத்தில் கூட அல்லு அர்ஜுன் படத்தில் வந்து அவர் 1 கோடியோ என்னமோ கொடுத்தார், 2.5 கோடி கொடுத்தார். முதல்ல ஒரு தொகை சொல்லி அப்புறம் 2.5 கோடி வரைக்கும் என்னமோ கொடுத்தார் நினைக்கிறேன். ஸோ இவரும் காம்பன்சேஷன் கொடுத்து யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. மக்கள் பொறுப்பாக இருக்கணும், விஜய் இன்னும் பொறுப்பாக நடக்கணும். போலீஸ் கூட்டங்களில் மதுரை மீட்டிங்கில் அங்கேருந்து போனவங்க ஸோ யாருமே போலீஸ் உள்ளுக்குள்ளேயே இல்லை, வெளியில் தான் இருந்தாங்கன்னாங்க. அதையெல்லாம் மீறி போலீஸ் நாங்கள் ஏவல் துறையாக இருக்க மாட்டோம், எங்களுக்கு பொறுப்பு. இப்போ எல்லாரும் யாரை சொல்லுவாங்க, போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் தப்பிக்கிறதுக்கு சில விஷயங்கள் சொன்னாலும் இது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இதற்கு மிகுந்த அனுதாபங்கள், மக்களும் பொறுப்போடு இருக்கணும். விஜய் இனிமேல் சொன்ன நேரத்தை சரியாக காப்பாற்றி இன்னும் பெரிய இடத்துல வேணும்னா மொத்தமே 3-4 மீட்டிங் வச்சா கூட போதும், ஊருக்கு ஊர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.